अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरः। ॐ श्री गुरुचरणकमलेभ्यो नमः। प्रदक्षिणान्त अनन्तकोटि नमस्कारान् समर्पयामि। பேச வார்த்தை வரல. பொதுவாக நான் பேசுகிறேன்னே எல்லாரும் மாமி பேசுகிறான்னு ஓடி வருவான். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு பேசுறது போறேன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே பிரசாந்த் சொல்லிட்டான். என்னோட இந்த 3 மாதம் அவர் கூட வந்து அவன் ரொம்ப க்ளோஸாக இருந்து புது புது விஷயங்களாக சொல்லி வருவான். அவர் சொல்லுவார், சிலது எழுதி காமிப்பார், ஹேண்ட் ரைட்டிங் புரியாது, அம்மா இது என்ன இது என்னன்னு கேட்பார். பட் அவருக்கு தெரிஞ்சதுனால ஒரு 6-7 மாசமா நிறைய விஷயங்கள் எனக்கு இன்டைரக்டா டைரக்டா சொல்லியிருக்காரு. பட் நமக்கு வந்து அதனுடைய எதுவுமே அப்போ புரியல. இப்போ ஒன்னொன்னு யோசிச்சு பார்க்கும்போது இதுக்காகவான்னு சொல்றது. இப்போ எல்லாரும் இங்க நினைக்க முடியல. இங்க நடக்கிறது நடக்க போறது எல்லாமே அவருடைய வார்த்தையினாலதான். அவருடைய வாக்கு எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம உருவப்படத்தை இங்க திறந்து வச்சிருக்கோம் நம்ம. ஆனா எல்லாருடைய உருவமும் அவர் மனசுல பதிஞ்சு இருக்கு. அதனால நம்மளுடைய ஒரு இதுக்காக அதை திறந்திருக்கோம். அவர் குழந்தை சொல்ற மாதிரி ஒரே வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து என்னோட குழந்தைகள் உலகம் ஃபுல்லா இருக்கா, இங்க எந்த ப்ரோக்ராமும் தடவிடாம எல்லாரும் கட்டுக்கோப்பா நடத்தணும். நீ யாரையும் தேடி போக வேண்டாண்டி, அவளே வருவா, உன்னை கேட்பா, தெரியலன்னா நீ ட்ரஸ்டி யார்கிட்டயா சொல்லிடு, பிரசாந்த் பார்த்துப்பான், நீ பாட்டுக்கு இரு, அவ்வளவுதான். நான் உன் கூடயே தான் இருக்கேன். அதனால அவர் நம்மளை விட்டு போனதான் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அன்னைக்கு கூட எல்லாரும் அழுதுட்டு இருந்தா. அவருக்கு அழுதா பிடிக்காது, யாரும் இங்க அழக்கூடாது. சிக்கி எதுக்கு அழுது இருக்க? அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுங்களா? நல்லா சாப்பிடணும், சிரிச்சுட்டு இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அதான் அவர் சொல்றார். நிறைய கடமைகள் விட்டுருக்கார். அவர் என்னென்னு ஒருத்தர்கிட்ட ஒன்னொன்னு சொல்லியிருக்கார். அதுக்குள்ள இவர் சொல்ற மாதிரி பல இது கோவில் என்ன ஆகும் ஏதாகும் எதுவும் இல்லை. அவர் ஒரு தனி ஆளா, சிங்கிள் ஆளா இந்த ஊருக்கு வந்தார். நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தாய் தகப்பன் எந்த விதமான இதுவும் இல்லாம, படிப்பறிவும் இல்லாம, எந்த பெண்களும் கிடையாது. 7 வயசுல ஊருக்கு அந்த பெரியவா பின்னாடி ஓடி வந்தவர் தனி ஆளா வந்து இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காருன்னா அது அந்த மகா பெரியவா காமாட்சி கொடுத்தது. நம்ம எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கு. எல்லாரும் படிச்சவா இருப்பா, அம்மா இருப்பா, கூட இருக்கவா, வீடு வாசல் எதுவுமே இல்லாம 2 பையன்கள் நாங்க தாம்பத்தி கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த குடும்ப கடமைகளையும் இப்ப 2 பேர் இன்னைக்கு அமெரிக்கால பெரிய போஸ்ட்ல இருக்கார். ஒரு அமெரிக்கா அனுப்பி குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவளும் படிக்கிறா, நல்ல நிலைமையில இருக்காங்கிறது ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்ங்கிறது தெரியும். அவர் என்ன சொன்னா, எனக்கு கடன் வாங்கினா தெரியாது, கடன் பிடிக்காது, கடன் வாங்கிறாத. அதே வார்த்தையில இன்னி வரைக்கும் இந்த கோவில்களுக்கு கடன் யாரோ கொண்டு தரா. நாங்க வந்து எதுவுமே என்னடா இது அவர் பாட்டு சொல்லிடுவார், இத்தனை பேர் சாப்பாடு போகணும், யார் தருவா? இந்த பாருங்க, இப்ப கூட அவரா தான் அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துருக்கார். அதே மாதிரி அவர் இங்கதான் இருக்க. நம்மளுடைய ஒவ்வொரு ரூபத்தையும் யாராருக்கு என்ன தோன்றதோ, ஆனா சிலது வந்து நம்ம கால நியமத்துக்கு சிலது கட்டுப்படணும். யார்கிட்ட ட்ரஸ்டீஸ்ட கேட்கணுமோ, ஐயப்ப அம்மாட்ட கேட்கணுமோ, காசு பணம் இருந்தாதான் உதவிங்கிறது கிடையாது. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியவாரோட அனுகிரகம் உறுதி செய்யு சொன்னார். இந்த ஒரு 15 நாளா விதவிதமான அனுபவங்கள் எனக்குமே சிலது புதுசா இருக்கு. ரொம்ப பெரிய காரியம் அசால்ட்டா நடந்துடும். நீ போடா நான் பாத்துக்கிறேன் நம்பர். எல்லாருமே அதை நம்ம உணர்ந்திருக்கோம். அதே மாதிரி அவர் நம்ம கூடயேதான் இருந்திருக்கார். அதுல சில பேர் அவளுடைய அனுபவங்களை சொல்லணும்னு சொல்லி இது கேட்டிருக்கா. அப்படி சொல்லிட்டே போனா நமக்கு நம்மளோட ஆயுள் காலமே போராது. அவர் என்ன நினைச்சிருக்கார், இந்த கோவில் வந்து கடைசி வரைக்கும் கோவில் பூஜைகள் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். 6 மாசம் அவர் ஹாஸ்பிட்டல் வெளியில முடியாம இருந்தா கூட ஒரு ஃபங்க்ஷன் கூட குறவில்லை. எல்லாம் வீடியோல பார்ப்பார், திடீர்னு மயங்கிடுவார். அந்த அளவுக்கு அவர் என்னென்ன பண்ணணும்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்த கோவில் நிர்வாகம் கண்டிப்பா நடக்கும். நான் குருஜி மாமியா இருந்துட்டு உங்களால என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இது அதே நிலைமையில கொண்டு போகணும். கோவில் மட்டும் இல்ல, ஃப்ரீ எஜுகேஷன், மெடிக்கல், வேதம் அவருடையது. வேதம் சாதம் சொல்றார். அவர் சொல்வார், வேதம் வந்து சில பேர் தான் சொல்லுவா அவளுக்கு சாதம் வேணும். நான் சாதம் எல்லாருக்கும் வேணும்டி, அதனால சாதத்தை குறைக்காது, சாதம் போட்டுணும். நம்ம கடையில போய் ஒரு தயிர் சாதம் வாங்கினா ரூபாய் லிமிட்டட் தான் கொடுப்பான். இங்க அப்படி கிடையாது.
குறைய சாப்பிடலாம். சாப்பாடு அந்த அன்னதானம் கண்டினியூட்டியா நடக்கும். இந்த கோவிலும் நல்லபடியா நடக்கும். யாரால என்னென்ன ஹெல்ப் கிடையாது. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் சொல்லக்கூடாது, நாம தான் சொல்லணும். அத மாதிரி நம்ம எல்லாரும் நடத்துவோம். 2 குழந்தைகளும் வெளிநாட்டுல இருந்தாலும் அவ அங்கேருந்து பையன் அவனே சொன்னா இல்லையா, நம்மளுடைய கோயில்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நிர்வாகத்தை நடத்தணும். சிலருக்கு சில இடத்துல இருக்கணுங்கிறதுனால அந்த கையெழுத்து போட அந்த இதுக்கெல்லாம் சில இதுல அவ இருப்பா. மற்றபடி நம்ம எல்லாரும் இந்த கோவிலை கண்டிப்பா நடத்துவோம். பல ரூமர்ஸ் வருது. ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா வதந்தி நிறைய வரும். நம்ம அதை நினைச்சுட்டே இருந்தா சொல்ல தடங்கள் வரும். ஒன்று தாண்டி போ, இல்லை தள்ளி போங்க. நம்ம அங்கேயே யோசிச்சுட்டேன்னா நம்மளால முன்னேற முடியாது. நம்ம பாட்டு கரெக்டா, நம்ம சொல்றது கரெக்டா சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அதனால இன்னைக்கு யார் தேர்ந்தெடுத்திருக்காளோ அவ வர முடியாதவெல்லாம் உறுதி பக்தர்கள் இல்லைனால நான் மொத்தத்திற்கு ஒரு இதுகள் இருக்கும். இல்லை எல்லாரும் திருப்பி சொன்னேன். இந்த கிராமத்துல அவர் ஏன் நம்ம கொண்டு வந்தோங்கிற கதையை குழந்தை சொன்னான். ஒன்னொன்னு என்கிட்ட சிலது சொன்னார். அந்த இவருக்கு ஆனர் பண்ணும்போது நான் இல்லை யூஎஸ்ல இருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னார், அந்த செப்டம்பர் 6 ஹாஸ்பிட்டல் போறார், செப்டம்பர் 4 நான் அங்கதான் போனோம், என்னை கொண்டு போவியா? எங்க கொண்டு போனோம், என்ன கேட்கிறேன்? திடீர்னு சொல்றாரு, இல்லம்மா அதான் எங்க ஊரு, அதுக்காக தான் நாங்க அந்த ப்ராசஸ்க்கு இங்க கொண்டு வந்தோம். சிட்டியில இல்லாத வசதிகள் இல்லை. அவர் சொன்னபடிதான் இங்க ஒன்னொன்னும் அதே மாதிரி நடக்குது. அதனால சில பேரை கொஞ்சம் இங்க இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கா. அவருடைய ஆசை என்னன்னா, இங்க ஒரு பர்மனண்டா அவருக்கு ஒரு போட்டோ கேலரி மாதிரி பண்ணணும். அவர் நம்ம ஒரு டெம்பரரியா வச்சிருந்தோம். அவளுடைய அனுபவங்கள் ஒரு இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தா. அதெல்லாம் ஒரு இது மாதிரி போடுற மாதிரி பல ஐடியாக்கள்லாம் ட்ரஸ்டீஸ் வச்சிருக்கா. அம்பாள் கோவில் நம்ம வந்தாலும் மக்களோட மக்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்தார். அவரு மேல ஏன்னா 3 மணி நேரம் பேசுவார். எப்படி பேசுவாருன்னே தெரியாது. சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். உடாம பேசுவார். பேச்சுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. அவர் மேல ஏறினா பேச்சு வந்துட்டே இருக்கும். நமக்கு அது வராது, நமக்கு அது சொல்லித்தர. அதனால நம்ம கொஞ்சம் எழுதிதான் பேசணும். இன்னைக்கு அவரோட மகனா மட்டும் இங்க வர, அவர் காமாட்சி சுவாமிகள் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு தொண்டனா, ஒரு தூதுவனா, அவர் சொன்ன விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். 38 வருஷம் அவர் கூட இருந்தாலும் கடந்த 3 மாசமா ஹாஸ்பிட்டல்ல தினைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் பேசினார், நிறைய சொன்னார். அவரால் பேச முடியலங்கும் போது எடுத்து எழுதியும் கொடுத்தார். அவர்கிட்ட நான் முதல்ல கேட்டது, அப்பா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு அப்பாட்ட பையன் கேட்கக்கூடாது, கேட்க முடியாத கேள்வி, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது சிரிச்சுட்டே, ஏன் நான் தான் அங்கதானே இருக்கேன், அந்த ஊர்ல தானே இருக்கேன், அப்புறம் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வி, சரி ஆனா கோயில் தினைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், வருஷம் பூரா நடக்க வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் கேட்கிற தைரியம்லாம் இல்லை. அவர் சொல்றார், என் குழந்தைகள் உலகம் பூரா இருக்கா, அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன பண்ணணும், குருசிக்கும் தெரியும், கோயிலுக்கு யார் யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் இருக்கும்போது எல்லாரும் என் கண்ணில் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்னும் அங்கதான் நடந்துட்டு இருப்பேன், அந்த ஊர்ல தான் இருப்பேன். இப்ப குருசிக்கு இது வரைக்கும் எப்படி பண்ணாங்களோ அதோட டபுள் அவளே பண்ணுவா. அம்பாள் பார்த்துப்பா, கோயில் பார்த்துப்பா, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு அவ்வளோ ஒரு கான்பிடென்டா அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் நமக்கு திரும்பியும் கேள்வி, நீங்க இருக்கும்போது எல்லாரும் உங்க முகத்துக்காக கோயிலுக்கு வருவா, அதுதான் பாதி பேர், அம்பாளுக்காக மீதி பேர். இப்ப நீங்க இல்லைன்னு உடனே அந்த ஒத்துமையா எப்படி மக்கள் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சொல்ற, கோயிலுக்குள்ள 108 அம்பாள் இருக்கு. அம்பாள்னா ஒத்துமையா தானே வர மக்களுக்கு எல்லாரும் வழிபுரியறா,
அம்பாலே ஒத்துமையா இருக்கும்போது அம்பாலோட குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறது தெரியாதா? ஈகோ, இந்த நான் அப்படிங்கிற ஈகோ, கான்ட்ரவர்சி எதுவும் இல்லாம கோயில் நல்லபடியா நடக்கும். நீங்க எல்லாரும் முன்னின்று நடத்துவீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு வர முடியாத பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் உலகம் பூரா கடந்த 2 வாரமா ஒருத்தர் அவங்க இருந்த இடத்துல இருந்து அவரை இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு அவர் முதல்ல சொல்லிக் கொடுத்த சின்ன வயசுல நிறைய சொல்லிக் கொடுத்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் அவரும் அதான் அம்மாவும் அதான் முதல்ல சொல்லிக் கொடுத்தது. அது சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனா கடந்த 2 வாரமா எத்தனையோ பேர் நேர போன்ல மெசேஜ்ல அவர் எங்களுக்கு மாதாவா இருந்திருக்க, பிதாவா இருந்திருக்க, எங்களோட குருவா இருந்திருக்க, எனக்கு தெய்வமா இருந்திருக்காருன்னு அவர் சொல்லிக் கொடுத்த அந்த 4 விஷயத்தையும் அவர் ஒருத்தரே எங்களுக்கு இருந்திருக்காரு அப்படின்னு உலகம் பூரா தெரியும். எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு அவர் இழந்தாலும் பிறப்பால ஒரே சகோதரர் இங்க, ஆனா எங்க அப்பாவை நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் குருஜி எங்க அப்பாவுக்கும் மேல எனக்கு ஒரு அப்பா அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் சொன்னதுல பிறப்பால ஒரு சகோதரர் இருந்தாலும் இன்னைக்கு உலகம் பூரா சகோதர சகோதரிகள் எங்களுக்கு இருக்காங்க. அந்த தைரியம் இருக்கு எங்களுக்கு. அவர் வேதம் கத்துக் கொடுக்கல எனக்கு, வேண்டாம் நீ போய் படி அப்படின்ட்டார். ஆனா சாதம் அன்னதானம் எவ்வளவு முக்கியம்னு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல 3 மாசம் இருந்த போது கூட உடம்பு ரொம்ப வருத்தம், பக்கத்திலேயே தான் உட்கார்ந்து இருப்பேன். உள்ள எந்த டாக்டர் எந்த நர்ஸ் வேலைக்காரமா யாரு வந்தாலும் முதல்ல கேட்கிற கேள்வி சாப்பிட்டியா அப்படின்பார். பேச முடியாத போது கூப்பிடுவார். அதை பார்த்து அங்க அழுதவங்க பல பேர் ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவர் என்ன இவரு, அவருக்கு வந்து ஆபரேஷன், அவர் இப்படி படுத்திருக்காரு உடம்பு வருத்தி, ஆனா வரவங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காரு, நாங்க இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அருள்வாக்கு, ஆன்மீகம் அதெல்லாம் அவருக்கு தான், அதெல்லாம் சொல்லித் ஆனா அன்பு சொல்லி கொடுத்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து ட்ரஸ்ட் நிர்வாகம் பண்ண முதல் நாள் பெருமையா கூட்டிட்டு போய் ட்ரஸ்டோட 7 கோட்பாடுகள் காட்டுவார். அப்ப அதுல எழுதியிருக்கும் 2வது நாம் பிறப்பால் சார்ந்த மதத்தை பின்பற்றினாலும் எம்மதமும் சம்மதமே எல்லாரும் ஒருவரே அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கை பூரா பார்த்துருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, பாமர மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அன்பு. எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு தான் சொல்லுவார். அது கற்றுக் கொடுத்திருக்கார். அதனால அவர் கூடவே இருக்கார். அந்த அவர் கற்றுக் கொடுத்த அன்பு, அதை வச்சு நம்ம எல்லாரும் இந்த கோயிலை நடத்துவோம். அன்னதானம் மக்களுக்கு நிறைய இன்னும் பல வருஷ காலங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 3 வேளையும் அன்னதானம் பண்ற, இந்த அளவுக்கு அன்னதானம் பண்ற கோயில் மிக சில கோயில்கள் தான் இருக்கும். அது நம்ம கோயில் ஒண்ணு. யாரும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க, பொற்கோயில் அந்த கோல்டன் டெம்பிள் அங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு 3 வேளையும் அன்னதானம் போடுற கோயில் இங்கதான் பார்க்கிறோம் அப்படின்பாரு. எத்தனையோ பக்தர்கள் கடந்த 2 வாரமா அதை பத்தி எத்தனையோ வந்து எங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்து இருக்காங்க. நமக்கு தெரியாது, நமக்கு அப்பாவா பார்த்துதான் பழக்கம். வேதத்துல எனக்கு வெளிச்சம் காட்டினவர் குருஜி தான் அப்படின்னு சில பேர், அதாவது வேதத்தை அவர்கிட்ட கத்துக்கிட்டு இன்னைக்கு பெரிய வேத வித்வான்களா இருக்காங்க. வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டினவர் என் குருஜி. நாங்களே பார்த்துருக்கோம் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில வழி தெரியாம வருவாங்க.
நேற்று சாயங்காலம் கூட நம்ம ஊர்ல நங்கநல்லூர் போகும்போது எத்தனையோ பேர் எங்களுக்கு தெரியாதவங்க கூட வந்து இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் குருஜி தான் அப்படின்னாங்க. சாஸ்திரங்களை சரியா சொல்லி கொடுத்தவர் குருஜி. அது ஒரு குரூப் அவர்கிட்ட. அதாவது சாஸ்திரங்கள், அவர் மகா பெரிவா கிட்ட இருந்தவர், மகா பெரிவா அருள் வாங்கினவர். சாஸ்திரங்களை சரியா தெரிஞ்சு படித்தவர். அந்த சாஸ்திரங்கள் படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கத்துக்கிட்டதுக்கு அதுக்கு சில பேர் இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், அதுதான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை வந்து அது எப்பவுமே சொல்லுவார். என்கிட்ட வரவங்க அம்பாள் கிட்ட வரவங்க சில பேர் தான் வந்து நல்ல விஷயம் நடந்தது குருஜின்னு சொல்ல வருவாங்க. வர பல பேர் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும்போது தான் வருவாங்க. சின்ன வயசுல இப்பதான் சொல்லியிருப்பேன், கஷ்டம் இருக்கும்போது ஒருத்தர் நம்ம கிட்ட வருவா, அம்பாள் கிட்ட வருவாங்க. அம்பாள் நமக்கு வந்து அவங்களுக்கு உதவுற மாதிரி நம்மள ஒரு சக்தியை கொடுத்துருக்கா. அதனால வெளியில யார் வந்தாலும் அன்போட அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்காந்து வைக்கணும். ஏன்னா கஷ்டத்துல வரவாங்க எல்லாரும், சாப்பாடோ காஃபியோ போடணும், அதுக்கப்புறம் கஷ்டங்களை கேட்போம் அப்படின்னு ஒரு குரூப். அதாவது பல விதமான பேர் அவர்கிட்ட பல விதமான விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை ஒரு அம்மாவா, அப்பாவா, குருவா, தெய்வமா பார்த்தது அப்படித்தான் எல்லாருமே. ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. அதான் நான் பார்த்திருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அவர் இந்த ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்தாலும்